சில பேர் வந்து பெட்ரோல் பிரைஸ் ஆயிடுச்சு, நல்ல மைலேஜ் தர பைக்கை வாங்குவோம். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, பெட்ரோல் பிரைஸ் ஆயிடுச்சு ஈவி பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு 125 லிட்டருக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு சேவ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க நான் பார்ப்போம். இந்த ஆயிலும் அந்த பெட்ரோலும் மிக்ஸ் ஆகும்போது அந்த பெட்ரோலோட தரம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருது. ஸோ அது வந்து உங்களுக்கு பேக் ஆஃப் 2 பேக் வரைக்கும் உங்களுக்கு சாம்பிள் கொடுப்பாங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு டிராப் ஊற்ற போறேன் பாருங்க. ஸோ லிட்டருக்கு வந்து 8 கிலோமீட்டர் அதிகமாக கொடுக்குது. இப்போ வந்து நிறைய பேர் அப்போ காருக்கு ஊற்றிக்கலாமா, காருக்கு ஊற்றி ஓட்டலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஒரு டிராப்புக்கு இன்னொரு டிராப் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டா ப்ராப்ளம் எதுவும் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25 டிராப் ஊற்றினா நிறைய மைலேஜ் கொடுக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மக்களே இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா, எட்டர்னோ ஃபியூல் சேவர். இது வந்து ஃபியூல் சேவர், பெட்ரோல் சேவர்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ 2-3 விதமான மக்கள் இருக்காங்க. சில பேர் வந்து பெட்ரோல் பிரைஸ் ஆயிடுச்சு, நல்ல மைலேஜ் தர பைக்கை வாங்குவோம். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, பெட்ரோல் பிரைஸ் ஆயிடுச்சு ஈவி பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இந்த வீடியோவில் அதான் பார்க்க போறோம். எப்படி நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற பைக்கில் மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நிறைய பேர் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. 1 லிட்டர் பெட்ரோலில் ஒரு ட்ராப் ஊற்றுனா உங்களுக்கு 30% எக்ஸ்ட்ரா மைலேஜ் தரும், ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா மைலேஜ் தருதாம்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது வந்து எட்டர்னோ ஃபியூல் சேவர்னு சொல்லி, ஸோ இது வந்து யார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, பெப்பின்ஃப்ரான்னு ஒரு கம்பெனி வந்து பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேச்சுரல் ஆயில் இருக்குது. ஸோ ஒரு 5 ஆயிலையும் சேர்த்து உங்களுக்கு கொண்டு வந்த ஒரு ஆயில் தான் இது. ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் ஒன். அதனால இது வந்து இதனால எந்த காசுமே வராது, இதனால எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. ஸோ இது வந்து ஒரு அடிட்டிவ் அப்படின்னா, இப்போ நீங்கள் பெட்ரோல் போகிறீங்க, நார்மல் பெட்ரோலா ஸ்பீட் பெட்ரோலா அப்படின்னு கேட்பாங்க. ஸ்பீட் பெட்ரோலா நமக்கு என்னன்னு தெரியும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், மைலேஜ் நல்லா தரும், ஆனால் காஸ்ட்லியாக இருக்கும். எதனாலன்னா நார்மல் பெட்ரோலுக்கும் ஸ்பீட் பெட்ரோல் காஸ்ட்லியாக இருக்கிற காரணம் இது மாதிரி அடிட்டிவ் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான். ஸோ அதே மாதிரியான ஒரு அடிட்டிவ் தான் இது. ஸோ இதோட இதுக்குள்ள இருக்க குவான்டிட்டின்னு பார்த்தோம்னா 100 டிராப் இருக்கும். 100 டிராப் அப்படின்னா 1 லிட்டருக்கு 1 டிராப்னு வச்சோம்னா 100 லிட்டருக்கு 100 டிராப் நீங்கள் ஊற்றலாம். 100 டிராப்ன்றது கம்மி. நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ 126 டிராப்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ 126 டிராப்னா 125 கூட வச்சுக்கோங்க. 125 லிட்டருக்கு நீங்கள் ஒரு டிராப் ஊற்றும் போதும் 125 லிட்டருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ சேவ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் நான் பார்ப்போம். ஸோ இது வந்து அடிட்டிவ், இதை வச்சுக்கோங்க. இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து சாம்பிள் சொல்கிறேன். இப்போ நார்மலாக உங்கள் பைக்கில் எதனால மைலேஜ் கொடுக்காம போகும், நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா உங்களுக்கு மைலேஜ் கொடுக்காது. ஸோ நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலும் ஒரு சில பைக் மைலேஜ் கொடுக்காது. எதனாலன்னு பார்த்தோம்னா, ஸோ இன்ஜின்குள்ளே போகிற ஃபியூல் வந்து சரியாக எரியாமல் ஸோ அப்படியே கார்பனாக ஃபார்ம் ஆயிரும். கார்பனாக ஃபார்ம் ஆனாலும் பெர்ஃபார்மன்ஸ் ஓப்பன் பண்ண முடியாது இன்ஜினால. கரெக்டாக கறி அடைச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான். ஸோ கார்பன்றது கறி தான். நம்ம சட்டியில் அடுப்பு கறி பிடிக்கணும், விறகடுப்பில் வச்சோம், அந்த மாதிரியான கறி ஃபார்ம் ஆயிரும். கறி ஃபார்ம் ஆச்சுன்னா அதனால அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஓப்பன் பண்ண முடியாது, மைலேஜ் கொடுக்காது, வைப்ரேட் ஆகும், இன்ஜின் ஓவராக ஹீட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது தான் இதுக்கு தான் அந்த அடிட்டிவ் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த அடிட்டிவ் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஜின்குள்ளே போகும்போது இந்த ஆயிலும் அந்த பெட்ரோலும் மிக்ஸ் ஆகும்போது அந்த பெட்ரோலோட தரம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருது. ஸோ நீங்கள் ஃபியூல் ஊற்றிறீங்க, ஃபியூல் இன்ஜின்குள்ளே போகும்போது கம்பஷன், ஸோ அந்த கம்பஷன் உள்ள நடக்கிற அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்குது. கரெக்டாக நடக்கும்போது உங்களுக்கு கரெக்டான எக்ஸாஸ்ட் போயிருது, இன்ஜின் க்ளீனாகவே இருக்குது, கறி ஃபார்ம் ஆகலை. ஸோ அதனால உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், மைலேஜ் கிடைக்கும், ஸோ இன்ஜினோட வைப்ரேஷன் கம்மியாகும், ஸோ இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது இதில். ஸோ இதை வந்து நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது எப்படிங்க ஒரு ட்ராப் ஊற்றினோன்னே இப்படி எல்லாமே ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்கே வச்சு சொல்கிறேன். இப்போ நம்ம கரெக்டாக சாப்பிட்டு டைஜஷன் சரியாயிடுச்சுன்னா நம்ம வந்து ஆக்டிவாகவே இருப்போம். டைஜஷன் சரி ஆகலைன்னா மந்தமாகவே இருப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் இன்ஜின்குள்ளே போகிற ஃபியூல் வந்து சரியாக எரியாமல் கார்பனாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இன்ஜின் மந்தமாயிரும். மந்தமாகும்போது நமக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் லேகு, மைலேஜ் லேகு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேஸ் ஆகும். ஸோ பட் இந்த மாதிரியான ஃபியூல் சேவர்ஸை அடிட்டிவ்ஸை மிக்ஸ் பண்ணும்போது இன்ஜினுக்குள்ளே போகிற பெட்ரோல் வந்து கரெக்டான தரத்தில் போகிறனால உங்களுக்கு எரிஞ்சு அவுட்புட்டில் எக்ஸாஸ்ட் வால்வ் வழியாக கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ப்ராசஸ் நடக்குது. அதான் இதோட வேலை. இப்போ நான் வந்து என்னோட பைக்கில் செக் பண்ணி பார்த்துட்டேன். சாம்பிள் பீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. 1 பீஸ் வந்து 170 டெலிவரி சார்ஜஸ் மட்டும். அதுவே 2 பீஸ் அப்படின்னா 299, அது 299 ரூபா, 300 ரூபா வருது. ஸோ அது வந்து உங்களுக்கு பேக் ஆஃப் 2 பேக் வரைக்கும் உங்களுக்கு சாம்பிள் கொடுப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி சாம்பிள்ஸ் அவைலபிள் இருக்குது. அவங்க வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுவே அமேசானில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 750 rupees ப்ளஸ் வருது. ஸோ அதுவே அவங்க வெப்சைட்டில் வாங்கினீங்கன்னா ரொம்ப கம்மி. அமேசானுக்கு உங்களோட வெப்சைட் கம்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி செக் பண்ணிட்டேன். செக் பண்ணப்ப எனக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பேஷன் ப்ரோல செக் பண்ணோம். நார்மல் பெட்ரோல்ல 5 கிலோமீட்டர் கொடுத்துச்சு. அதுவே இந்த எட்டர்னோ ஃபியூல் ஊற்றும் போது அது வந்து 7 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃபைல் வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியல, எடுக்க முடியல. ஸோ அதனால விட்டுட்டேன். ஸோ அது வந்து அப்படின்னா உங்களுக்கு 20 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குது.
20 கிலோமீட்டர்ஸ்லாம் ரிப்போர்ட் வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரே ஒரு ட்ராப்பில் இவ்வளோ விஷயம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் சரி என்னோட பைக்கில் டெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு என் பைக்கில் ஊற்றி வீடியோஸ் எடுத்தப்போ நார்மல் பெட்ரோல் எவ்வளோ கொடுத்துச்சு, ஸ்பீட் பெட்ரோல் எவ்வளோ கொடுத்துச்சு அப்படின்றத நீங்களே பாருங்க. மக்களை இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த எக்ஸ்டர்னல் டேங்க் ஒன்று வாங்கிட்டு, ஸோ அது வந்து ரிசர்வ் மெயின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதில் நான் 100 ml ஃபில் பண்ணியிருக்கேன். மொத்தம் இதில் 300 ml பிடிக்கும். பட் நான் ஃபில் பண்ணது 100 ml தான். 100 ml 1:10 சொல்லி ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ வந்து எனக்கு 4 கிலோமீட்டர் வந்து கொடுத்துச்சுன்னா 100 ml மொத்தம் 40 கிலோமீட்டர் கொடுக்குதுன்னு கணக்கும். இப்போ வந்து எனக்கு 3.5 கிலோமீட்டர் தான் கொடுத்துச்சு 100 ml அப்படின்னா 35 கிலோமீட்டர் கொடுக்குது தான் கணக்கு. ஸோ அதனால 100 ml ஃபில் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஸோ இந்த என்ன ஸ்டோன் வந்து கார்பரேட்டர்னால நான் வந்து டேரெக்டாக டியூப்ல வந்து கனெக்ட் பண்ணேன், ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போலாம் ஃபியூல் இன்ஜெக்ஷனில். ஸோ இப்போ கார்பரேட்டர்னால இதில் செக் பண்ண போகிறோம் 100 ml. இப்போ இதில் கார்பரேட்டரில் இருக்க ஃபியூல் ஓடிட்டு இருக்கு. இப்போ இது கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனோடனே எந்த இடத்துல ஆஃப் ஆகுதோ அங்கேருந்து நம்ம அந்த கீழே இருக்க எக்ஸ்டர்னல் டேங்க் ஆன் பண்ணி ஓட்டி பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணி நம்ம பண்ண வேண்டியது வந்து ட்ரிப்பை வந்து 0 பண்ணோம். மக்களை இப்போ ட்ரிப் 2 0 பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்தோம், ட்ரிப் 2 0 பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம கீழே இறக்கி விட்டுலாம். ஸோ கீழே இறக்கி விட்டோம்னா நமக்கு வந்து பெட்ரோல் ஓப்பன் ஆயிரும். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா ஸ்பார்க்கு? ஸோ இப்போ இந்த 100 ml எத்தனை கிலோமீட்டர் ஓடுது அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். 40லேருந்து 50 கிலோமீட்டர் மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் சிட்டி லிமிட்ஸ் 40 to 50 தான். ஸோ அந்த ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுவோம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதுன்றதை செக் பண்ணிடுவோம். மக்களை இந்த நார்மல் பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. நம்ம இந்த டேங்க்கில் இருந்து 100 ml ஊற்றினோம்ல. ஸோ அது வந்து ட்ரை ஆயிடுச்சு. எவ்வளோ ஓடிக்குன்னு பார்த்தோன்னா 3.5 கிலோமீட்டர்ஸ். கரெக்டாக 3.5 ஓடி இருக்குது. அதாவது 35 கிலோமீட்டர் வந்து நார்மல் பெட்ரோலில் எனக்கு மைலேஜ் கொடுக்குது. இப்போ நம்ம எட்டர்னோ ஃபியூல் சேவர் ஊற்றி அதில் எவ்வளோ கொடுக்குது அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃப்ரெஷ் பெட்ரோல். இப்போ தான் பல்க்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். எட்டர்னோ ஃபியூல் சேவர். ஸோ எட்டர்னோ ஃபியூல் சேவர் இதை வந்து ஒரு ட்ராப் ஊற்ற போகிறேன். பாருங்கள், ஒரு ட்ராப் ஊற்றுறேன். கரெக்டாக ஒரு ட்ராப் ஊற்றியாச்சு. ஸோ நார்மல் பெட்ரோலில் இப்போ 1 ட்ராப் வந்து ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம அந்த 100 ml ஃபில் பண்ணுவோம். ஃபில் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் ஓடுதுன்றதை செக் பண்ணுவோம். கரெக்டாக 100 ml ஃபில் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க 100 ml இருக்கா, அதில் இந்த ஷேடு மட்டும் தெரியும். மக்களை 100 ml ஃபில் பண்ணியாச்சு. எட்டர்னோ ஃபியூல் சேவர் மிக்ஸ் பண்ண அந்த 100 ml பெட்ரோலை வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ட்ரிப்பை திரும்பி 0 பண்ணுவோம். ட்ரிப் 0 பண்ணியாச்சு. ட்ரிப் 2 திரும்பி 0 பண்ணிட்டேன். முதல்ல வந்து 3.5 ஓடிச்சு. 35 கிலோமீட்டர் per லிட்டர் கொடுத்துருக்கு. இப்போ எட்டர்னோ ஃபியூல் சேவரில் எவ்வளோ கொடுக்குது அப்படின்றத செக் பண்ணுவோம். மக்களை அந்த எட்டர்னோ ஃபியூல் சேவர் ஊற்றுனா ஃபியூலுமே காலி ஆயிடுச்சுங்க. கரெக்டாக வந்து எவ்வளோ ஓடி இருக்குன்னா டோட்டல் ஆஃப் ஆயிடுச்சு. எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னா 4.3 கிலோமீட்டர்ஸ். முதல் வந்து 3.5 ஓடி இருந்துச்சு. இப்போ 4.3 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குது. ஸோ லிட்டருக்கு வந்து 8 கிலோமீட்டர் அதிகமாக கொடுக்குது. இப்போ பார்த்தீங்க, ஸோ அந்த நார்மல் பெட்ரோலில் வந்து எனக்கு 3.5 கிலோமீட்டர்ஸ், அதாவது 100 ml ஊற்றும் போது 3.5னா 1:10 35 கிலோமீட்டர். ஸோ அதுவே இந்த எட்டர்னோ ஃபியூல் சேவர் ஊற்றும் போது 4.3 கொடுக்குது. 4.3 அப்படின்னா உங்களுக்கு 43 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர் அதிகமாக கொடுக்குது. லிட்டருக்கு 8 கிலோமீட்டர் அப்படின்னா என்னாச்சு, எவ்வளோ சேவ் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ஊற்றி நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ பேஷன் ப்ரோக்கு வந்து அதுக்கேற்ற அவுட்புட், அது 110 cc. ஸோ கம்மியான சிசி வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் இது. ஏன்னா நீங்கள் டெய்லி மார்க்கெட்டிங் போகிறீங்க, எனக்கு வந்து மைலேஜ் ரொம்ப கம்மியாக தருது, நிறைய பெட்ரோல் போட்டு இருக்க மாதிரி இருக்குன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி கமர்ஷியலில் கடை வச்சிருக்கீங்க, ரொம்ப தூரம் போயிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைலேஜ் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும், காசு உங்கள் பாக்கெட்லேருந்து அதிகமாக போகாது. ஸோ அதுக்காண்டி தான். அப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, இப்போ ரிசல்ட்டையும் பார்த்துட்டீங்க, ஓரளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க, அப்போ காருக்கு ஊற்றிக்கலாமா, காருக்கு ஊற்றி ஓட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காருக்கு யூஸ் பண்ணாது. ஒன்லி ஃபார் பைக்ஸ். 100 cc ஆரம்பிச்சு உங்களுக்கு நீங்கள் 1000 cc 1000 cc வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா 200 cc பிலோ அப்படின்னா ஒரு ட்ராப், அதாவது என் பைக்லாம் ஒரு ட்ராப் ஊற்றி செக் பண்ணேன். ஏன்னா 199 cc தான். இப்போ 200 அபோவ் இருக்குன்னா 200 to 400க்கு 2 ட்ராப், 400 to 600க்கு 3 ட்ராப், 600 to 800க்கு 4 ட்ராப், 800 to 1000 cc வந்து 5 ட்ராப் ஊற்றுவோம். ஸோ இப்போ வந்து ஒரு ட்ராப்புக்கு இன்னொரு ட்ராப் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டா ப்ராப்ளம் எதுவும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ப்ராப்ளம் ஒரு லிட்டருக்கு நீங்கள் 25 ட்ராப் வரைக்கும் ஊற்றிக்கலாம். 25 ட்ராப் ஊற்றினா நிறைய மைலேஜ் கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா 25 லிட்டர் ஒரு ட்ராப் ஊற்றினாலும் எவ்வளோ கொடுக்குமோ அவ்வளோ தான் கொடுக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன அஷ்யூர் பண்ணுறாங்க, ஒரு ட்ராப் தப்பித்தவரை 1-2 எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா விட்டுருங்க. ஸோ அது வந்து பதட்ட விட வேண்டாம், பயப்பட வேண்டியதில்லை, ஒன்றுமே ஆகாது. ஸோ இதனால் இன்ஜின் காசு எது வரும்னு கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராதுங்க. ஸோ இவங்க வந்து இது எல்லா இடத்துலையும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இதை லான்ச்சே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் நல்ல ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட வெப்சைட் லிங்க் கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் உங்களுக்கு அட்ராக்டிவான ஆஃபர்ஸில் கிடைக்குது, சாம்பிள்ஸும் கிடைக்குது. சாம்பிள்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஓவராலாவே. ஸோ மைலேஜ் சேவர் ஃபைனல் நம்மளும் செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் யோகேஷ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் சேனல். இதே மாதிரி சூப்பரான நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். Until then, bye bye.